வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய குக்கிங் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய நேயர்கள்லாம் கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட்டான உடனே நான் எங்களுக்கு வந்த யோசனை வந்து ஒரு சில விஷயங்கள், ஏன்னா அவங்களோட கமெண்ட்டை வச்சு தான் நாங்களும் அதை யோசித்தோம். ஸோ ஒன்று வந்து மொபைல் ரிவ்யூ பண்ணலான்ட்டு யோசிச்சிருக்கிறோம். இன்னொன்று வந்து கார் ரிவ்யூ, பைக் ரிவ்யூ அந்த மாதிரி பண்ணலான்ட்டு யோசிச்சிருக்கோம் ரெண்டு பேரும். ஆனால் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது வந்து நாங்கள் ரிவ்யூ போடுறோம், நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் கொடுங்க. ஸோ உங்களோட என்கரேஜ்மெண்ட்டு தான் எங்களால் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகேவா? உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை நாள் வந்து நம்ம சேனலில் வந்து குக்கிங் வீடியோஸ் அதுமாரி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 குக்கிங் வீடியோஸ்க்கு மேலே வந்து இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய லைக்ஸ், நிறைய ஷேர்ஸ், அதுவும் இல்லாமல் நிறைய வந்து பாராட்டுகள் கமெண்ட்ஸ் மூலயமா இதெல்லாமே எங்களை வந்து நிறையவே மோட்டிவேட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நிறைய கமெண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு புதுசாக பண்ணலாமே, ரிவ்யூ அதுமாரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரி ஷோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இதையும் நம்ம வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு புல்லட் 500 ஸ்டாண்டர்ட் புல்லட் 500 பைக்கை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலான் இருக்கோம். இந்த பைக் பார்த்திங்கன்னா 2015 வாங்கினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராயல் என்ஃபீல்ட் பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். 1901 இந்த கம்பெனி வந்து செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாடல் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் 500 புல்லட். இந்த மாடல் பார்த்திங்கன்னா 1901 ஆரம்பித்த காலத்துலேருந்து டில் டேட் வரைக்கும் கண்டினியூஸாக வர ஒரே மாடல். இது ஹைரார்கி, ஹெரிட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது தான் கிளாசிக்காக இருக்கட்டும், எலக்ட்ராவாக இருக்கட்டும், தண்டர்பர்டாக இருக்கட்டும், இதெல்லாமே அதோட அடுத்தடுத்த பரிமாணங்கள் தான். ஃபர்ஸ்ட் பரிமாணம் நம்மளோட புல்லட் 500. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பைக்கோட எக்ஸ்டர்னல் ரிவ்யூ பார்த்துட்டு இதோட சர்வீஸ் காஸ்ட் என்ன, இதோட யூசர் ஹேண்டபிலிட்டி எப்படி, ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு ஸ்டேஜாக நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இதோட ஹெட் லேம்ப்லேருந்து ஆரம்பிப்போம். இதோட ஹெட் லேம்ப் பார்த்திங்கன்னா ஹாலோஜன் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போன்னு இல்லை, இது வந்து பல வருஷமாகவே வந்து ஹாலோஜன் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இதோட கிளாசிக் டிசைன், புல்லட்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே கிளாசிக் டிசைன் ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்பவே முக்கியமானது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டைகர் லேம்ப்ஸ். இந்த 2 டைகர் லேம்ப்ஸ் தான் இதை ரொம்பவே அட்ராக்டிவாக ஆக்குமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஸ்போக் பார்த்துருப்பீங்க. ஸ்போக் வந்து பார்த்திங்கன்னா 130 mm ட்ராவல் சஸ்பென்ஷன் அதோட கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய ஃபோக்ஸ் தான். ட்ராவல் தோ அதிகமாக இல்லாதனால, இது வந்து ரெட்ரோ மாடல் பைக்னால ட்ராவல் டிஸ்டன்ஸ், ஸ்போக் டிஸ்டன்ஸ் வந்து அந்தளவுக்கு கொடுத்து இல்லை. நீங்கள் இதே பார்த்திங்கன்னா ஹிமாலயன்ஸ் இதில் எல்லாமே அதிகமான ட்ராவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அது எல்லாமே ஆஃப் ரோடிங் பைக்ஸ். ஸோ நம்ம வந்து இது பார்ஷலாக ஆஃப் ரோடாகவும் ஓட்டலாம். அண்டு மோஸ்ட் சூட்டபிள் பார்த்திங்கன்னா இது வந்து தார் ரோடுக்கு தாங்க. நம்ம ஃப்ரண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா, அதாவது வீல் செக்ஷனில் பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதோட எம்எம் பார்த்திங்கன்னா 280 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹை ஸ்பீடில் பார்த்திங்கன்னா நல்லாவே ரிலையபிளாக இருக்கும். அது போக நம்மக்கிட்ட இருக்க டயர், ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா 90/90 செக்ஷன் கொடுத்துருக்காங்க, 19 mm ஓடுது. ஸோ இது வந்து ஒரு போதுமான அளவுக்கு வித்தான டயர் தான். ஸோ இது வந்து நல்ல கிரிப்பாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இது போகும்போது லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது, இல்லை டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ மழையில் நம்ம போகிறோம், மழையில் இல்லை ஒரு ஈரமான ரோட்டில் போகும்போதோ அந்தமாரி நேரத்தில் இந்தமாரி ஒரு பெரிய டயர் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் திஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கேட்டகரிக்கு போயிடலாங்க. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் செக்ஷனுங்க. இது வந்து ஒரு 500cc பைக்கு. ஸோ இதோட இன்ஜின் செக்ஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இதோட போர் 84 mm, இதோட ஸ்ட்ரோக் லென்த் பார்த்திங்கன்னா 90 mmங்க. அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா 41.3 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்.
அது பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஆர்பிஎம்மில் இந்த டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இதோட ஹெச்பி ஹார்ஸ் பவர், ரியலிஸ்டிக் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்ம ரோட்டில் அதாவது ரியலிஸ்டிக் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 26.5ங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 ஹெச்பி வந்து கிளாசிக் 500 கம்மி. அதோட ரீசனும் நான் சொல்லிடுறேன். இந்த 500 புல்லட் பொறுத்த வரைக்கும் இதோட இன்லெட், அதாவது வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் இன்லெட் வந்து ஒரு கார்பரேட்டர் மூலியமாக நடக்குதுங்க. இந்த இடத்துல வந்து கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 500cc கார்பரேட்டர். ஏர் ஃபியூல் மிக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வண்டியில் கார்பரேட்டர் மூலியமாக தாங்க போகிறது. இதே கிளாசிக் 500ல பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக ஒரு இஎஃப்ஐன்னு வச்சுருப்பாங்க, எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன். அது பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டாக இருக்கும். நம்ம கொடுக்குற ஆக்சலரேஷன், அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ், அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிவ் வேல அது வந்து ஃபியூல் வந்து இவ்வளோ தேவையோ அது அந்த அளவுக்கு கொடுக்குங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங், சொல்லப்போனால் ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக்னே சொல்லலாம், கார்பரேட்டர் உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் 500cc பைக் இது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட கிளச் பிளேட்டும் பார்த்துடலாம். இது வந்து ஒரு 5 மல்டி கிளச் பிளேட் கொண்ட ஒரு சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட் கிளச் பிளேட் தான், இது ட்ரை கிடையாது. இது எல்லாமே இட்ஸ் சம்மர்ஜ்ட் இன்சைடு ஆயில். இந்த சீட் வந்து நம்ம கிளாசிக் 500லாம் பார்த்துருப்போம், இல்லை கிளாசிக் 350 மற்ற எல்லா வெரைட்டிஸ்லையும் பார்த்துருப்போம். சீட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியூவல் சீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து தனியாக சஸ்பென்ஷனும் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. இதில் அதுமாரி எதுவும் கிடையாதுங்க, சிங்கிள் சீட் தான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள். ஒரு பில்லியோனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு நீங்கள் ஃபேமிலி வைஸாக டூர் போகிறீங்க, இல்லை லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா இந்த சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க கம்பேர்ட் டு கிளாசிக் 500. இதை ஓட்டி நான் உணர்ந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரியர் டயர் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120/80 18mm வந்து கொண்ட செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப வித்து உள்ள ஒரு டயர். ஸோ மற்ற பைக் 350 ஸ்டாண்டர்ட் புல்லட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்ஷன் டயர் வந்து ரொம்ப சின்னதாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த 500cc ஸ்டாண்டர்ட் புல்லட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அகலமான டயர் கொடுத்துருக்காங்க. இது ரோட் கிரிப்க்கும் மற்ற வந்து வெட் ரோட்ஸ்க்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டயர்ஸ் போக அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரி கார்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரி கார்டு பார்த்தீங்கன்னா இதிலே இன்பில்ட்டாக வரும். நான் வாங்கும் போதே இந்த சாரி கார்டோட தான் வந்துச்சு. நீங்கள் இப்போ நம்மளுக்கு நிறைய சர்ப்ரைஸ்டாக இருக்கும். இப்போ வர வண்டியில் நிறைய விஷயத்தில் வந்து சாரி கார்டு கிடையாது. தோ கவர்மெண்ட் வந்து இது கம்பல்சரியாக வந்து ஒரு ரூல் ஆக்கினாலும், சாரி கார்டு எல்லா வண்டியிலையும் இருக்கணும்னு ரூல் ஆக்கினாலும் சில பேர் வந்து மாடலுக்காக வந்து எடுத்துடுறாங்க. சில பேர் வந்து ஸ்டைலுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துடுறாங்க. ஆனால் அது டோட்டலாகவே ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சாரி கார்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ் உட்காந்துட்டு போகலாம், நம்ம அம்மாவே உட்காந்துட்டு போகலாம், இல்லை தங்கச்சி உட்காந்துட்டு போகலாம். அந்தமாரி டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாரி உள்ளே போகிறதோ அந்தமாரி விஷயத்த எல்லாமே தடுத்துரும். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ப்ளஸ் வந்து மோஸ்ட் சேஃப்டியில் நம்ம எப்பயுமே காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வண்டிக்கு பின்னாடி வந்துனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு டேஞ்சர் லைட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் அந்த வண்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்கும். அது இல்லாமல் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த புல்லட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுத்த வரைக்கும் இந்த புல்லட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹார்ட் பீஸ் பார்த்திங்கன்னா அந்த சைலன்சர் தான். இது சைலன்ஸ்ன்னு சொல்கிறது போல நம்ம இதுக்கு ஒரு பழமொழியும் சொல்லாமே, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இந்த பழமொழி வந்து இதுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைலன்சர் எப்படி நம்ம சைலண்ட்டாக காட்டுறது, கொஞ்சம் சவுண்டு தான் போட்டு பார்த்துருவோமே எப்படி வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு கேட்டிருப்பீங்க. ஒரு 5 வருஷம் ஓல்டான ஒரு ராயல் என்ஃபீல்டு சவுண்ட் இப்படி இருக்கும்னு கேட்டுக்கோங்க. இது ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, நான் இந்த புல்லட்டை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனிலேருந்து என்ன கொடுத்தாங்களோ அதே ஆக்சசரிஸ், அதே இன்பில்ட் ஆன ஆக்சசரிஸ் வச்சு தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன் டில் டேட் வரைக்கும். இந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்தே வர்றது தான், நம்மளுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு சைலன்சர் தான். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. இதோ நான் இந்த சைலன்சர் மாற்றாதனாலையும் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டோ மற்ற விஷயம் எதுவுமே வந்து நம்மளுக்கு குறையல. எல்லாமே பர்ஃபெக்டாக வருது டில் டேட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம நிறைய வண்டிகள் பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும். டில் டேட் வரைக்கும் சென்ட்ரல் கன்சோல் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வண்டியில் எடுத்துக்கிட்டால். ஆனால் டில் டேட் வரைக்கும் இப்போ இருந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 1901லேருந்து எடுத்து டில் டேட் வரைக்கும் வெறும் அனலாக் மீட்டர்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. பைக் வந்து ஒரு 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது டில் டேட் வரைக்கும். 2 கன்சோல் தான் இருக்கும். ஒன்று ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் ஓடுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் ஓடுது. அம்மீட்டர் ஓடுது எது இருக்குன்னு என்கிட்ட கேட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே தெரியாது. எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இக்னிஷன் சுவிட்ச் ஆன் ஆஃபு, லைட்டு ஹெட்லைட் ஆன் ஆஃபு, இண்டிகேட்டர்ஸ் ஹை பீமு,
அப்புறம் பாஸ் லைட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளான ஒரு கன்சோல். நம்ம வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 13.5 லிட்டர்ஸ். ஸோ 13.5 லிட்டர்ஸில் நம்ம ரிசர்வில் மட்டும் ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிசர்வில் இருக்க ஃபியூவல் வச்சு மட்டும் நம்ம 60 கிலோமீட்டர்ஸ் மேனேஜ் பண்ணலாம். அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து இவ்வளோ சிசி இருக்குது, அதிகமான ஃபியூல் கன்சப்ஷன் எல்லாமே இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபியூவல் நிரப்பலும் அந்த அவசியம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட மைலேஜ். இந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹைவேல 30 கொடுக்கும். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 28க்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்துலாம். போலாமா? நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பைக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்னோட தனிப்பட்ட சில விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் 500 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான பைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லாங் ட்ரைவ் போகலாம், சிட்டியோ ஹைவேவோ எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக். இந்த பைக் பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 130 mm ட்ராவல் சஸ்பென்ஷன், ரியர் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் சார்ஜ்டு சஸ்பென்ஷன். இது மொத்தம் 5 விதமாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 5 விதமாக நம்ம வந்து பின்னாடி சஸ்பென்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இதோட வந்து சர்வீஸ் காஸ்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான வேலை தான் வரும். உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 6000 ரூபா அதுமாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நான் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக. ஸோ மேபி அதுதான் ஒரே ரீசன் என் பைக் வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. இந்த பைக்கும் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் சேஞ்ச் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் சேஞ்ச் ரெகுலராக பண்ணிடுங்க, அதை நீங்கள் ஆப்டாக பார்த்து பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வண்டி பற்றி ஃபைனலாக நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ரகடான ஒரு ஸ்டாண்டர்ட் பைக். ஸோ வந்து நீங்கள் ஹை ஸ்பீடில் ஓட்டினாலும் சரி, நான் இதில் நிறைய தடவை 100ல் நிறைய தடவை நான் பண்ணியிருக்கேன், 100 ஸ்பீடில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தமாரி பட்சத்தில் எனக்கு இந்த ஒரு ஷேக்கும் இல்லை வந்து வைப்ரேஷன்ஸோ இந்தமாரி விஷயங்கள் வந்தது கிடையாது. ஸோ வந்து ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கும் 500க்கும் வந்து 350க்கும், அதாவது கிளாசிக் 500க்கும் ஸ்டாண்டர்ட் 500க்கும் இந்த ஹேண்டில் பார் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஷோல்டர் பெயினோ இல்லை மற்றபடி வந்து ரிஸ்ட் பெயினோ அதெல்லாமே உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஃபைனலாக ஒரு வேர்டிக் பார்க்கணும்னா இது வந்து ஒரு தரமான வண்டி ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு வேணுமோ தைரியமாக இந்த பைக் வந்து வாங்கலாம், யாராக இருந்தாலும் வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம். இது ஒரு ரகடான இந்த ஒரு ரோடு கொடுத்தாலும் அதை கடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையும் ஒரு சக்தியும் இருக்க ஒரே பைக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சேனலில் நம்ம இதுக்கப்புறம் அடுத்தடுத்தது வந்து நிறைய பைக்ஸு, மெயினாக எலக்ட்ரிக்கல் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த ரிவ்யூவில் வந்து பார்த்துட்டே இருப்போம். இது போக நம்ம குக்கிங் வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து குக்கிங் வீடியோஸ் வந்து ரெடியாக இருக்குது பேக் டு பேக் வர்றதுக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். யூஸ் ஹெல்மெட், யூஸ் சீட் பெல்ட் அண்ட் டிரைவ் சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. திஸ் சுரேன் ராஜ் சைனிங் ஆஃப். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.